Hey guys, welcome back to my channel SKT Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ Kinemaster intro effect எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. Let's start the tutorial. First PIXELLAB application open பண்ணிக்கோங்க. New text ன்னு இருக்கும், அதை delete பண்ணிடுங்க. Then right side corner 3 dots இருக்கும், அதை select பண்ணிக்கோங்க. அதுல image size இருக்கும், select பண்ணுங்க. Then custom ன்னு select பண்ணா நிறைய ratios வரும். அதுல YouTube thumbnail 16:9 ratio select பண்ணிக்கோங்க. Then bottomல பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு நியூ டெக்ஸ்ட்டை டபுள் டேப் பண்ணிங்கன்னா நீங்கள் டைப் பண்ணலாம். அதே உங்கள் சேனல் நேம், லைக், சப்ஸ்கிரைப் என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மொபைலில் டெய்லி போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நான் டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். and then scroll பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அலைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துருங்க. தென் நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபாண்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அமர்னந்த் ரெகுலர்ன்ற ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது வந்து டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஸ்பேஸிங் கொடுக்கறதுக்கு அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டெக்ஸ்ட்டாகவும் அதை ஸ்பேஸிங் கொடுத்துக்கலாம், இல்லை வேர்டாகவும் ஸ்பேஸிங் கொடுத்துருக்கலாம். உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் லைன் ஸ்பேஸிங்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. 2 டெக்ஸ்ட்டுக்கோ கீழே இருந்தால் அதுக்கு ஸ்பேஸ் விடுறது. அண்ட் உங்கள் டெக்ஸ்ட் பர்ஃபெக்டாக சென்டராகனு நினச்சிங்கன்னா மேலே ஒரு கிரிட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கீழே பார்த்தீங்கன்னா மேக்னெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்டர் ஆகிடும். தென் இன்னர் ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை எனேபிள் பண்ணிட்டு ப்ளஸ்ன்ற சிம்பிள் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். தென் இப்போ நம்ம ப்ளூ கலர், டார்க் ப்ளூ கலர் சூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் ஓகே கொடுத்துருங்க. அண்ட் தென் பிளர் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எம்போஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணுறங்க. பாட்டமில் பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் டிரான்ஸ்பரண்ட்டுன்னு இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட பேக்ரவுண்ட் வந்து ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். தென் சேவ் ஆப்ஷன் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் கஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணால் என்ன குவாலிட்டி வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் அவ்வளோதான் கைஸ், நம்மளோட டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதை மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் டபுள் டேப் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டைப் பண்ணுமோ அதெல்லாம் டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் PIXELLAB அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணலன்னு தெரியுன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபுல்லாக 2 வீடியோஸ் போட்டிருக்கேன், எல்லா டூலுமே எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதை போய் செக் பண்ணிக்கோங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு பேசிக் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். பேசிக் நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் நம்ம எல்லா எடிட்டுமே பண்ண முடியும். அண்ட் தென் உங்களுக்கே நிறைய தோணும் இந்த மாதிரி க்ரியேட்டிவாக. ஸோ அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு எப்பவுமே பேசிக் வந்து பார்த்துருங்க, அதுக்கப்புறம் இதை வந்து பாருங்கன்னு சொல்கிறேன். அண்ட் தென் இந்த இன்ட்ரோ வீடியோ வந்து எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே இது வந்து சூட் ஆகும். உங்களோட காலேஜ் கல்ச்சுரல்ஸு, ஈவெண்ட்ஸு, அண்ட் தென் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேர்வெல்ஸ் எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கரெக்டாக சூட் ஆகும். அண்ட் தென் யூடியூபர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க ஸ்டார்டிங் இன்ட்ரோக்காக அவங்க வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த இன்ட்ரோவை நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஃபுட்டேஜோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். எந்த காப்பிரைட் ப்ராப்ளம்ஸும் வராது. நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நம்ம நெக்ஸ்ட்டு கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் இன்ட்ரோ எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். நான் யூஸ் பண்ணியிருக்க கைன்மாஸ்டர் பார்த்திங்கன்னா கிராக் வெர்ஷன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கணுன்னா ஜஸ்ட் யூடியூப்பில் போய்ட்டு கைன்மாஸ்டர் மாப்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய லிங்க்ஸ் இருக்கும். அது ஏதாவது செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மற்ற இல்லாத ஃபீச்சர்ஸ் எல்லாமே அந்த கிராக் வெர்ஷனில் இருக்கும். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ப்ரீமியமில் இருக்கும். சிலதெல்லாம் வந்து உங்களால் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்க முடியாது. ஆனால் இதில் கிராக் வெர்ஷனில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நிறைய ஸ்பீட் ஆப்ஷன் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம இன்ட்ரோக்கு தேவையான எல்லா டெக்ஸ்ட் எஃபெக்ட்டுமே க்ரியேட் பண்ணியாச்சு PIXELLAB அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி. தென் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் மீடியான்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே பேக்ரவுண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ பிளாக் பேக்ரவுண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் மீடியான்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க.
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இன்ட்ரோக்கு தேவையான எல்லா ஃபுட்டேஜோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ண இமேஜை வந்து கார்னரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் பிளெண்டிங் கொடுத்துட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஏன் ஸ்க்ரீன் பிளெண்டிங் கொடுக்குறோன்னா நம்ம இமேஜில் பிளாக் பேக்ரவுண்ட் இருக்கும், ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீன் பிளெண்டிங் கொடுக்குறோம். தென் அந்த லென்ஸ் ஃபேரை வந்து நல்லா பெருசுப்படுத்திக்கோங்க. உங்களுக்கு அந்த லைட் எஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகுற மாதிரி நல்லா பெருசுப்படுத்திக்கோங்க. தென் லெஃப்ட் சைடில் 3 டாட்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி டூப்ளிகேட் ஆப்ஷன் கொடுங்க. உங்களோட இமேஜ் வந்து டூப்ளிகேட் ஆகிடும். தென் அதை வந்து ஆப்போசிட் சைடில் ப்ளேஸ் பண்ணிடுங்க, அதுவும் கார்னரில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. தென் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுங்கள். அண்ட் மொபைல் எப்படி எடிட் பண்ணலாம் டெய்லி போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் ஏதாவது சஜஷன் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி எடிட் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டுட்டோரியல் போடுறேன். இப்போ நம்ம ஆட் பண்ண இமேஜை வந்து லைட்டாக தெரிகிற மாதிரி பண்ணிக்கோங்க. 2 இமேஜுமே 2 கார்னர்ஸில் வந்து இருக்கணும். லைட்டாக உங்களுக்கு அந்த எஃபெக்ட் இருந்தாலே போதும். தென் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. தென் ஆடியோ இப்போ போட போகிறோம், ஆடியோன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த இன்ட்ரோக்கு தேவையான சினிமேட்டிக் ஆடியோ வந்து ஆட் பண்ண போகிறோம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம், எந்த காப்பிரைட் ப்ராப்ளமும் கிடையாது. அண்ட் ஒரு தடவை ப்ளே பண்ணி பாருங்கள், எல்லாமே கரெக்டாக வருதான். அண்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக மியூசிக்ஸ் மாதிரி வரும், ஸோ அதை போய்ட்டு ட்ரிம் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்மளோட இன்ட்ரோக்கு தேவையான பேக்ரவுண்ட் ஆடியோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணிக்கோங்க, பிகாஸ் நம்ம நிறைய டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ அதுக்காக வந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் மீடியான்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம PIXELLAB அப்ளிகேஷனில் எடிட் பண்ண டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஹார்ட் லைட்டுன்னு ஒரு பிளெண்டிங் இருக்கும், அதை கொடுத்துருங்க. இப்போ டெக்ஸ்ட்டுக்கு அனிமேஷன் கொடுக்க போகிறோம். அனிமேஷன்றது செலக்ட் பண்ணிக்கோங்க, அதில் பாப் அனிமேஷன் செலக்ட் பண்ணிட்டு 0.4 டியூரேஷனில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. தென் நம்ம ஆட் பண்ண டெக்ஸ்ட்டை வந்து ட்ரிம் பண்ணுறேங்க. தென் இப்போ அவுட் அனிமேஷன் கொடுக்க போகிறோம். அவுட் அனிமேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்கேல் அப்புன்னு ஒரு அனிமேஷன் வரும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் டியூரேஷன் 0.4 வச்சுட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அண்ட் ரொம்ப சிம்பிளான இன்ட்ரோ எஃபெக்ட் தான் கைன்மாஸ்டர் யூஸ் பண்ணி நீங்கள் யார் வேணாலுமே பண்ணலாம். இது ஈஸியாக தான் இருக்கும். நான் பண்ணுற ஸ்டெப்ஸ்லாம் மட்டுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். அண்ட் சேம் நம்ம ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டுக்கு என்ன அனிமேஷன்லாம் கொடுத்தோமோ அதே மாதிரி அனிமேஷன் தான் கொடுக்க போகிறோம். பட் இதில் என்ன ப்ராப்ளம்னா கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிங்கனாலே போதும், உங்களோட இன்ட்ரோ எஃபெக்ட் வந்து கரெக்டாக கிடச்சிரும். சேம் எல்லாத்துக்குமே ஹார்ட் லைட்டுன்ற பிளெண்டிங் கொடுத்துருங்க. அண்ட் அனிமேஷன் பார்த்திங்கன்னா பாப்புக்கு பார்த்திங்கன்னா 0.4 வரணும். நெக்ஸ்ட்டு அவுட் அனிமேஷன் பார்த்திங்கன்னா ஸ்கேல் அப்பில் 0.4 டியூரேஷன், எல்லாத்துக்குமே சேம் தான். அண்ட் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த டெக்ஸ்ட் வந்து வந்திருக்கான்னு தெரியும். ஸோ 10 தடவை ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போங்க. அதையும் கரெக்டாக செக் பண்ணதுக்கப்புறமா ட்ரிம் பண்ணுறங்க, பிகாஸ் ரொம்ப நேரமே இருக்கக்கூடாது. ஒரு டியூரேஷன் ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் அது மாதிரி தான் இருக்கணுமே. அதை மாதிரி டியூரேஷன் வந்து வச்சுட்டு நீங்கள் மற்றதெல்லாம் வந்து ட்ரிம் பண்ணுறங்க. லைக்வைஸ் மற்றதெல்லாம் எப்படி ஆட் பண்ணுறது, ட்ரிம் அண்ட் அனிமேஷன் எப்படிலாம் கொடுக்குறதுன்னு பொறுமையாக பாருங்கள். நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் நம்ம என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும். நம்ம டெக்ஸ்ட்டு கொடுக்குற பிளெண்டிங், இன் அனிமேஷன், அவுட் அனிமேஷன் இதெல்லாம் மட்டும் கிடையாதுங்க. நம்மளுக்கு இன்னும் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இதை பண்ணிட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான் இதை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இன்னும் கீ அனிமேஷன்லாம் இருக்குது. ஸோ அந்த அனிமேஷனும் நம்ம கொடுக்கணும். ஸோ பொறுமையாக ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். தென் அந்த கீ அனிமேஷனும் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லித்தரேன். ஸோ கேர்ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கும் புரியும்.
அண்ட் இதுதான் நம்மளோட லாஸ்ட்டு டெக்ஸ்ட் எஃபெக்ட்டு. ஸோ கரெக்டாக பண்ணுங்கள். அண்ட் ரிமைனிங் எல்லாத்தையுமே ட்ரிம் பண்ணுறங்க. நம்ம ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து ட்ரிம் பண்ணோம், அதுக்கேற்ற மாதிரி மற்றது எல்லாமே ட்ரிம் பண்ணுறங்க. ஆடியோ, நம்ம போட்ட பேக்ரவுண்ட் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி ட்ரிம் பண்ணிக்கோங்க. அதே நம்ம ஃப்ளார் லென்ஸ் பார்த்திங்கன்னா பாதியிலே இருக்குது. ஸோ அதையும் வந்து ஃபுல்லாக எண்டு வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே அனிமேஷன்லாம் போட்டாச்சு, ட்ரிம் பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. பட் அந்த டெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மூவிங்லேயே இல்லாமல் அங்கேயே நிற்குது. ஸோ அதுக்கு மூவிங் கொடுக்கறதுக்கு நம்ம கீ அனிமேஷன் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு கீ அனிமேஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கீ அனிமேஷன் ரொம்ப ஈஸிங்க அண்ட் ரொம்ப எஃபெக்டிவான அனிமேஷன் கூட. நீங்கள் ஜஸ்ட் எங்கே ட்ராக் பண்ணுறீங்களோ அந்த இடத்துக்கு அது மூவ் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு இன் அனிமேஷன் கொடுத்ததுனால அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுட்டு தென் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே மூவ் பண்ணுங்கள். உங்களோட எண்டுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வந்து மூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்களோட டெக்ஸ்ட்டு வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மட்டும் இப்போ அனிமேஷன் காமிக்கும். நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்மளோட இன் அனிமேஷன் வந்துச்சு, நெக்ஸ்ட்டு நம்மளோட கீ அனிமேஷன் வந்து நெக்ஸ்ட் அவுட் அனிமேஷன் வந்தது. இதை மாதிரி தாங்க பண்ணோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். ஸோ ஆனால் கேர்ஃபுல்லாக பண்ணால் தான் உங்களுக்கு அந்த அனிமேஷனும் கிடைக்கும். நீங்கள் கரெக்டாக மூவ் பண்ணணும் அதுக்கு. லைக்வைஸ் நம்ம எல்லா டெக்ஸ்ட்டுக்குமே பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருங்க. பிகாஸ் நம்மளோட இன் அனிமேஷன் வந்து அங்கே இருக்குது. ஏன்னா ரெண்டுமே பண்ணும்போது நம்மளுக்கு கொலாப்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் எண்டிங்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நீங்கள் ட்ராக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் எண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட் அனிமேஷன் இருக்குது. ஸோ அங்கேயும் கொலாப்ஸ் ஆகும். ஸோ இன் பிட்வீனில் வர அனிமேஷன் தான் இந்த வந்து கீ அனிமேஷன். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த கீ அனிமேஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணோம். நானே பல தடவை பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு கரெக்டாக வந்தது. ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். ஈஸியாக தான் பண்ணலாம், பட் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அண்ட் இந்த கீ அனிமேஷன் ரொம்ப பெஸ்ட்டான அனிமேஷன் நான் சொல்லுவேன் இந்த ஆப்லேயே. பிகாஸ் நம்மளுக்கு அனிமேஷன் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாகவே நிறைய அனிமேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இன் அவுட் அண்ட் ஓவர்லே நடுவில் வர்றது அதை மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் நம்மளோட இஷ்டத்துக்கு வந்து நம்மளால் மூவ் பண்ணிக்க முடியாது. இந்த கீ அனிமேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே ட்ராக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு மூவ் ஆகும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சு நம்ம க்ரியேட்டிவாக நிறைய எடிட்லாம் பண்ணலாம். அதே நம்ம எல்லாத்துக்குமே வந்து அந்த அனிமேஷன் வந்து கொடுத்தாச்சு ப்ராப்பராக. அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட்டிங் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வீடியோன்னு செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வீடியோ ஃபேட் அவுட்டை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. எதுக்கு நம்ம இதை பண்ணுறோன்னா, உங்களோட லாஸ்ட்டாக வீடியோ முடியும் போது உங்களுக்கு பிளாக் கலரில் முடியும். அது பார்க்க கொஞ்சம் டீசெண்டாக கரெக்டாக இருக்கும். அண்ட் தென் மேலே பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபேட் இன்னும் இருக்கும், அதையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஃபேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அண்ட் இன்ட்ரோக்கு வந்து எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டியூரேஷன்லாம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரிமைனிங் நம்மளுக்கு ஒரு எடிட் இருக்குது, லைக் லேயர் டூவில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எஃபெக்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு HDR எஃபெக்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் செட்டிங்குன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்த்தை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அது வந்து ரொம்ப அடிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கம்மி பண்ணிக்கிறோம். அண்ட் தென் ஒப்பாசிட்டின்னு செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் நல்லாவே டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த HDR எஃபெக்ட் பார்த்திங்கன்னா செம கிளாரிட்டி கொடுக்கும். பட் உங்களுக்கு வீடியோவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அடிக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம கம்மியாக யூஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு அந்த HDR எஃபெக்ட் வந்து கரெக்டாக கிடைக்கும். அண்ட் இந்த HDR எஃபெக்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் சாதாரணமாக ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுற கைன்மாஸ்டரில் வந்து இருக்காது. உங்களுக்கு வந்து ப்ரீமியமில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு ஃப்ரீயாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி கைன்மாஸ்டர் கிராக் வெர்ஷன் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு கைன்மாஸ்டர் மாப்னு டைப் பண்ணிங்கன்னா நிறைய லிங்க்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். ஃப்ரீயாகவும் டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளோட எடிட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. கைன்மாஸ்டர் இன்ட்ரோ எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.